பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தூய ஆவியராலும் கிருபையும் சமாதானமும் ஐக்கியமும் நமக்குள் பெருகுவதாக. இந்த மனமகிழ்ச்சியான கர்த்தருடைய நாளிலே நாம் யாவரும் விசுவாசத்தில் ஒருங்கிணைந்து கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவர் தந்திருக்கிற இந்த அருமையான ஆராதனை வேளைக்காக மனதார ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த ஆராதனை வேளைக்கென்று கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக அவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான உம்முடைய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வெவ்வேறு இடங்களில் நாங்கள் இருந்தாலும் விசுவாசத்தில் ஒருங்கிணைந்து உம்மை ஆராதிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த இனிமையான ஆராதனை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையின் வழியாக நாங்கள் உம்மை புகழ்ந்து பாடவும், உமது திருவசனங்களை கேட்கவும், எங்களை பரிபூர்ணமாக உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கவும் ஆண்டவர் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உம்முடைய திருக்கரங்களிலே எங்களையும் இந்த ஆராதனையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் நிறைவு மட்டும் உமது பரிபூர்ண பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படியாக தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். துதி, கனம், மகிமை அனைத்தையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்புள்ள பிதாவே, ஆமீன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் இணைந்து பாமாலைகளிலே 21வது பாமாலையை பாடுவோம். சேனையின் கர்த்தா, சீர் நிறை யெகோவா, உம் வாசஸ்தலங்களே எத்தனை இன்பம், கர்த்தனே என்றும் அவற்றை வாஞ்சித்திருப்பேன் என்ற பாடலை பாடுவோம். ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மேன்மைப்படுத்தவும், உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியுள்ள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். சேர்ந்து சொல்லுவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பரபரனே, பரமராஜாவே, சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம்
உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பிறன குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். கடவுளாகிய பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். ஆமேன். சற்று நேரம் நாம் அமைதலாக நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து பார்ப்போம். முழு மனதோடு ஆண்டவரை ஆராதிக்கவும், அவரை புகழ்ந்து பாடவும், அவர் திருவசனங்களை கேட்கவும் அவளோடு கூடியிருக்கிற நாம், அதற்கு முன்பாக நம்முடைய பாவங்களை உணர்ந்து மிகுந்த மனத்தாழ்மையோடு அவரிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். கடந்த ஒரு வார காலமாக நம்முடைய நினைவினால், நம்முடைய வார்த்தையினால், செயல்களினால் செய்த அனைத்து பாவங்களையும் ஆண்டவர் தயவாய் பொறுத்து மன்னிக்கும்படியாக மன்றாடுவோம். நம்முடைய வாழ்வில் ஆண்டவரின் முக்கியத்துவத்தை உணராமல் நம்முடைய சொந்த விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருந்திருப்போமானால், அத்தகைய தருணங்களிலே ஆண்டவருக்குரிய கனத்தை, மரியாதையை நாம் செலுத்த தவறினபடினால் ஆண்டவர் அவைகளை தயவாக மன்னிக்கும்படியாக கெஞ்சுவோம். ஆண்டவர் நமக்கு கண்களினால் தரிசிக்க இயலாத மாபெரும் ஆசீர்வாதங்களை தன்னுடைய மகிமை நிறைந்த ராஜ்யத்திலே வைத்திருக்கும் போது, உலகப் பொருட்களுக்காக ஒருவேளை ஆண்டவரை மறந்து, ஆலயத்தை மறந்து நாம் வாழ்ந்திருப்போமானால், அவைகளை ஆண்டவர் தயவாக மன்னித்து மீண்டும் நம்மை புதுப்பிக்கும்படியாக கெஞ்சுவோம். ஆண்டவருடைய உள்ளங்களிலே உணர்த்தியிருக்கிற இந்த பாவங்களுக்காக அவரிடத்திலே மன்னிப்பு கேட்கும் வண்ணமாக நாம் யாவரும் இணைந்து பாவ அறிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை விருப்பித்தள்ளும். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகின்ற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரனகுமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கின்ற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச்சுவோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவனின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமீன். தேவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை
நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பிரசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னித்தரணும். சோதனைகளுக்குள் எங்களை பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். நாம் தொடர்ந்து கர்த்தரை நோக்கி மன்றாடுவோம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான ஆராதனை வேளையில் விசுவாசத்தில் ஒருங்கிணைந்து உம்முடைய திருமக்களாகிய நாங்கள் உம்மோடு உறவாடுகிற இந்த ஜெப நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் இப்பொழுது பரவி வருகிற இந்த கொரோனா நோய் தொற்று கிருமியினாலே நிலைகுலைந்து காணப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலும் குறிப்பாக நாங்கள் வாழுகின்ற பகுதியிலும் கூட இதனுடைய பாதிப்புகள் மிகவும் அதிகரித்து கொண்டு வருகின்ற ஒரு காலகட்டத்துக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரோ, கிருபையாக இறங்கி பாதுகாத்து வருகின்றீர். உம்முடைய பாதுகாவலை பராமரிப்பை எங்களுக்கு தருகிறீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதே நேரத்தில் இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டு மிகுந்த வேதனைக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் மனபாரத்தோடு உடைய சமூகத்தில் மன்றாடுகின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்த்து அந்த நோயிலிருந்து நீர் விடுதலை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அநேகர் இப்பொழுது நலம் பெற்று இல்லங்களுக்கு திரும்புகிறதற்காக நன்றியோடு உமக்கு துதிகளையும் தோத்திரங்களையும் எடுக்கின்றோம். சிகிச்சைகள் நல்ல பலனை தருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அநேகருடைய சரீரங்களிலே ஆண்டவர் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி வழங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நோயின் வீரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருப்பதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட நெருக்கடியான ஒரு காலகட்டங்களில் உம்முடைய ஆலய பிரகாரங்களுக்கு வந்து நாங்கள் உம்மை தரிசிக்க இயலாத சூழ்நிலை இருந்தாலும் தேவரீர் எல்லா இடங்களிலும் எங்களோடு கூடவே இருந்து எங்களை ஆச்சரியமாக அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறீர். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் திருச்சபையில் இருக்கின்ற வயது முதிர்ந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். முதுமையின் பலவீனங்கள் சோர்வுகள் எல்லாவற்றையும் தாண்டி உமக்கு அதிக நேரம் காத்திருந்து அதனால் முழு பலன் அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் வாலிபர்களுக்காக சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சுவாமி, வாலிப காலங்களிலே உமக்கு பிரியமாய் வாழ்வதற்கு தேவரீர் இப்படிப்பட்ட காலங்களில் அதிகமாக அவர்களுக்கு நேரம் கிடைத்திருப்பதனால் அதை உமக்கு பிரியமான வகையில் செலவு செய்வதற்குரிய சிலாக்கியங்களை ஒவ்வொருவருக்கும் தாரும். சுவாமி, ஆண்டவரே, இந்த நேரத்தில் சிறு பிள்ளைகளுக்காக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அவர்களுக்கு சரியான பொழுதுபோக்குகள் இல்லாத காரணத்தினாலே ஏதாவது தவறான காரியங்களை கற்றுக்கொள்ளாதபடிக்கு உமக்கு பிரியமான காரியங்களை பெற்றோர்கள் கவனமாய் கற்றுத்தரத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த வாரத்தில் பிறந்த நாளை திருமண நாளை ஆசிரிக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். தேவரீர் அவர்களுக்கு ஒரு புதிய ஆண்டை கூட்டி வழங்க இருக்கிறீர். நன்றியோடு துதிக்கிறோம். அந்த ஆண்டிலே உமக்கு பிரியமாய் வாழ நீர் அவர்களுக்கு பலத்தை, ஆற்றலை, ஞானத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் இந்த காலகட்டங்களில் குழந்தை பேற்றுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். சுகமாய் பிரசவிக்கின்ற சிலாக்கியத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து தாயும் சேயும் நலமாய் உம்முடைய சமூகத்தில் வந்து துதிகளை தோத்திரங்களை எடுக்க தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து கர்த்தாவே, உமது மாறாத கிருபையின் பிரசன்னம் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு கூடவே இருப்பதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் என்று திருமுறை சொல்லுகிறதை நாங்கள் உண்மையாகவே எங்களுடைய நடைமுறை வாழ்வில் உணர்ந்து கொள்ள தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மாறிக்கொண்டு வருகின்ற அனைத்து சூழ்நிலைகளிலும் மாறாதவராக எங்களோடு இருக்கிற உம்முடைய திருப்பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். மீதமான ஆராதனை வேளையிலும் உம்முடைய பிரசன்னத்தை உணர அருள் செய்யும். துதிக நம்மையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, திருமறை போதனைகளை நாம் கேட்கிறதற்கு முன்பாக உயிர்மீட்சி கீதங்களிலே 144வது பாடலை பாடுவோம். இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாய் இருக்காதே என்ற பாடலை பாடுவோம்.
செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயே. அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயே. ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ. ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ. இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. இந்தியா இயேசுவை அறிந்திடும் காலம் இதுதான் இதுதானே. இந்தியா இயேசுவை அறிந்திடும் காலம் இதுதான் இதுதானே. இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ. இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ. இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. பகட்டு வாழ்வோ பரமனின் அன்போ எது உன்னை இழுக்கிறது. பகட்டு வாழ்வோ பரமனின் அன்போ எது உன்னை இழுக்கிறது. கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், வெறும் கையாய் நிற்பாயோ. கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், வெறும் கையாய் நிற்பாயோ. இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் கர்த்தருடைய திருவசன போதனைகளை கேட்கிறதற்கு முன்பாக
தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய். எங்களை கிருபையாய் நேசித்து வழிநடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியான கர்த்தருடைய நாளில் நாங்கள் உம்மை இணைந்து ஆராதிப்பதற்கு ஆண்டவர் தந்திருக்கிற இந்த ஆராதனை வேளைக்காக சோதரிக்கிறோம். இப்பொழுதும் உமது திருவசனங்களை தியானிக்கிற இனிமையான வேளைக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிகளை தோத்திரங்களை எடுக்கிறோம். கர்த்தாவே, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்றென்றும் நிலைத்து நிற்கிறதும் மனுமக்களை யுகம் யுகமாக வாழ வைக்கிறதுமான உமது வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அந்த வார்த்தைகளை நாங்கள் அறிந்து கொள்வதனாலே நித்திய ஜீவன் எங்களுக்கு உண்டு என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த நேரத்தில் எங்களுடைய ஆத்துமாக்களை உம்முடைய சமூகத்தில் பால் மறந்த குழந்தையைப் போல அடக்கி அமர பண்ணி களங்கமில்லாத திருவசன பாலை அருந்தி சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பலன் கொள்ள ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்புள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வாரத்திலே நாம் சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு அருமையான தலைப்பு உக்கிரானத்துவம், வளங்களை பயன்படுத்தும் பொறுப்பு ஆண்மை. ஸ்டூவர்ட்ஷிப், ரெஸ்பான்சிபிள் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்கின்ற ஒரு அருமையான தலைப்பை கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நாம் சிந்திப்பதற்காக 3 திருமறை பகுதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 13 முதல் 27 வசனங்கள் முதலாம் திருமறை பகுதி. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள் 2வது வேத பகுதி. நற்செய்தி பகுதி மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம் 14 முதல் 30 வசனங்கள். இந்த பகுதிகளை வைத்து நாம் இந்த நாளிலே உக்கிரானத்துவம் என்கின்ற ஒரு அருமையான தலைப்பை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த உக்கிரானக்காரன் என்கின்ற அந்த வார்த்தை கிரேக்கத்திலே ஒய்கோமேனியா என்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்றால், வீட்டிலே இருக்கின்ற எல்லாவற்றுக்கும் பொறுப்பாளராக இருந்து அதை கவனித்துக் கொள்வது. அதை எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கிலும் உண்மை உள்ளவனாக இருந்தான். அதாவது சிறந்த உக்கிரானக்காரனாக கர்த்தருடைய வீட்டிலே இருந்தான். அதாவது ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்புகள் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவனாக இருந்தான் என்பதை இது காட்டுகிறது. ஆகையினாலே இந்த உக்கிரானக்காரர் என்பவர் யார் என்று கேட்டால், இந்த வார்த்தைக்குள்ளாக சாதாரண விசுவாசிகளில் இருந்து பெரும் பொறுப்பு வகிக்கின்ற அனைவரும் இதற்குள் அடங்குகிறார்கள். ஆன்மீக பொறுப்புகள் எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது சாதாரண உலக காரியங்களிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளாக இருந்தாலும் சரி, இவை எல்லாவற்றுக்கும் குறித்த கணக்கை நாம் ஆண்டவரிடத்திலே ஒப்புவிக்க வேண்டியவை. அதனாலே இதில் கவனித்து பார்க்கும்போது இந்த உக்கிரானத்துவம் என்கிற அந்த ஸ்டூவர்ட்ஷிப் என்கின்ற வார்த்தையிலே 3 முக்கியமான காரியங்கள் அடங்கியிருக்கு. பயன்படுத்துதல், அதனால் பலன் அடைதல், கணக்கு ஒப்புவித்தல். யூட்டிலிட்டி, ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. இந்த 3ம் அதில் அடங்கும். என்றால் கர்த்தர் வளங்களை கொடுத்திருக்கிறார், அதை நாம் பயன்படுத்துகிறோம், அதனால் பலன் அடைகின்றோம். ஆகையால் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்கள். அந்த அடிப்படையில் இதை பார்க்கும்போது சில நேரத்தில் ஆண்டவர் எனக்கு எதுவுமே தரவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே சொன்னது போல 5 தாலந்து 2 தாலந்து, கடைசியாக ஒருவனுக்கு 1 தாலந்து. அதுபோல 1 தாலந்தை நாம் பெற்றிருக்கிறோம். கர்த்தர் எல்லாருக்கும் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை சீராக நடத்துவதற்கு காலத்தை கொடுத்திருக்கிறார். இதற்கு நாம் கணக்கு ஒப்புவித்தே ஆக வேண்டும். வாழ்வை குறித்த கணக்கையும் காலத்தை குறித்த கணக்கையும் ஒப்புவித்தார்கள். எனக்கு ஆண்டவர் எதையும் கொடுக்கவில்லை என்று யாருமே சொல்ல முடியாது. ஆகினாலே நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்வை குறித்து, ஆண்டவர் கொடுத்திருக்கிற காலத்தை குறித்து நாம் தனிப்பட்ட விதத்தில் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். வெவ்வேறு பொறுப்புகள் உடையவர்கள் அவரவர்கள் தங்களுடைய பொறுப்புகளை எப்படி நாம் உண்மையாக நிறைவேற்றி இருக்கிறோம், ஆண்டவர் பார்த்து நம்மை பாராட்டத்தக்க விதமாக இதை செய்திருக்கிறோமா என்பதையெல்லாம்
சிந்தித்து பார்ப்பதற்குத்தான் இந்த அருமையான தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் வேத பகுதியை நாம் எடுத்துக்கொண்டால் இது அருமையான ஒரு திருமறை பகுதி. யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 13 முதல் 27 வசனங்கள். அதில் இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் கொடுத்திருக்கிற வளங்களை பகிர்ந்து கொள்வதுதான், அதுவும் திறமையான மனிதர்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு சிறந்த உக்கிரானத்துவம். ஷேரிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வித் எஃபிஷியன்ட் பர்சன்ஸ் இஸ் த ட்ரூ ஸ்டூவர்ட்ஷிப் which God likes most. ஆண்டவர் அதிகமாக விரும்புகின்ற ஒரு சிறந்த உக்கிரானத்துவம் எது என்று கேட்டால், பொறுப்புகளை திறமை மிக்க மனிதர்களை தெரிவு செய்து அவர்கள் கையிலே ஒப்புவிப்பது. தனி மனிதனாக அதை நிர்வகித்துக் கொண்டிருப்பதல்ல, அதை பகிர்ந்து கொடுப்பது. அதிலே தான் சிறந்த வளங்களை நாம் பொறுப்பாண்மை செய்வதில் இருக்கிற சிறந்த தன்மை அதிலே வெளிப்படும். இந்த பகுதியை நீங்கள் எடுத்து வாசிக்கும் போது மோசே ஒரு தனி மனிதனாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வருகின்றார். நீங்கள் இந்த யாத்திராகமத்திலே வாசிக்கும் போது 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பார்த்தால், இவருடைய மாமனாகிய எத்ரோ என்பவர் மோசேயை பார்க்க வருகிறார். இவர் தனி மனிதனாக இருந்து நாள் முழுவதும் மக்களுக்கு நியாயம் சொல்லிக் கொண்டே இருக்கு. அதை பார்க்கும்போது அவருக்கு ஒரு நல்ல ஆலோசனையை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை என்றால், இப்படியே நீர் செய்து கொண்டிருந்தால் நீரும் இந்த ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். ஆகினாலே 1000 பேருக்கும் 100 பேருக்கும் 50 பேருக்கும் 10 பேருக்கும் தலைவர்கள் என்று சொல்லி நீர் ஏற்படுத்தும். அப்படி நீர் ஏற்படுத்துவீரானால் அவர்கள் தங்களுடைய பொறுப்பை பார்ப்பார்கள். அவர்களால் நிறைவேற்ற முடியாத ஒரு சில காரியம் இருக்குமானால் உம்மிடத்திலே கொண்டு வருவார்கள். நீரும் கர்த்தரோடு கூட நேரத்தை செலவு செய்யலாம் என்பதை சொன்னார். மோசே தனி மனிதனாக அதை பார்த்து கொண்டிருந்த போது மக்களுக்காக வாழ்ந்தான். ஆனால் கர்த்தரோடு அவருக்கு இருந்த உறவு, கர்த்தரிடத்திலே செலவழிக்க வேண்டிய நேரம் குறைந்து கொண்டிருந்தது என்பதை நாம் இதில் பார்க்கிறோம். அப்பொழுதுதான் இந்த ஆலோசனை கொடுக்கப்பட்டது. இதை மோசே ஏற்றுக்கொண்டு அவ்விதமாகவே செய்தார். இதில் நீங்கள் கவனிக்கும் போது யாத்திராகமம் 12:37 வாசித்து பார்த்தால், புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் பேர் விடுதலை அடைந்து வெளியே வந்தார்கள். அப்படியானால் ஸ்திரீகளும் பிள்ளைகளையும் நீங்கள் கணக்கு பார்த்தால் சற்றேறக்குறைய 6 லட்சம் பேருக்கு 6 லட்சம் மனைவிகள் என்றால் அதுவே 12 லட்சம் ஆகிவிடுகிறது. இன்னும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். சற்றேறக்குறைய 24 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் தொகை இருக்கிறது. இதையெல்லாம் நிர்வாகம் செய்ய ஒரே மனிதன் இருந்தான். ஆனால் இப்பொழுது இவன் சொன்னது போல செய்தார். 1000 பேருக்கு ஒரு தலைவர் என்று சொல்லி ஏற்படுத்தினால் 6 லட்சம் பேர் என்றால் 6 லட்சம் குடும்பங்கள் என்று நாம் ஒரு கணக்கு வைத்துக் கொண்டால் 6 லட்சத்திற்கு 1000 பேருக்கு ஒருவர் என்றால் 600 பேர் வருகிறார்கள். 100 பேருக்கு ஒருவர் என்று சொன்னால் 6000 பேர் வருகிறார்கள். 50 பேருக்கு ஒருவர் என்று சொன்னால் 12000 பேர் வருகிறார்கள். நீங்களே வீட்டில் அமர்ந்து கணக்கு போட்டு பார்க்கலாம். 10 பேருக்கு ஒருவர் என்று சொன்னால் 60000 பேர் வருகிறார். மொத்தம் கணக்கு போட்டு பாருங்கள். 78,600 பேர் தலைவர்களாக மாறினார், பொறுப்பாளர்களாக மாறினார். ஒரே ஒரு மனிதன் செய்து கொண்டிருந்த அந்த வேலையை இப்பொழுது 78,600 பேர் பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்படியானால் எவ்வளவு இலகுவாக இருந்தது, அந்த வேலையை எவ்வளவு நேர்த்தியாக செய்திருப்பார். ஏனென்றால் இதிலே சொல்லப்பட்ட சில வழிமுறைகளை பின்பற்றி பார்க்கும்போது சிறந்த மனிதர்களை அதிலே என்ன தகுதி வைத்து சொல்லுகிறார் என்று சொன்னால், தேவனுக்கு பயந்தவர்கள், உண்மை உள்ளவர்கள், பொருளாசையை வெறுப்பவர்கள், திறமையான மனிதர்கள், இப்படிப்பட்டவர்களை நீ தெரிவு செய். வேறு எந்த தகுதியும் இல்லை. ஏனென்றால் இவர்களுக்குள்ளே மாற்று இனத்தை சார்ந்த மக்களும் கூட சேர்ந்துதான் வந்திருக்கிறார்கள். யூதர்கள் மாத்திரம் அங்கே விடுதலை அடைந்து வரவில்லை, மற்ற ஜனங்களும் வெளியே வந்திருக்கிறார்கள். அப்படியானால் இந்த இன பாகுபாடை அங்கே சொல்லவில்லை. இங்கே சொல்லப்படுவது தேவனுக்கு பயந்தவர்கள், உண்மை உள்ளவர்கள், பொருளாசை வெறுப்பவர்கள், திறமையான மனிதர்கள், இப்படிப்பட்டவர்களை நீ தெரிவு செய்து அவரிடத்திலே நீ ஒப்புவிக்க வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு யோசித்து பார்த்தால் இந்த முழு உலகத்தில் நடைபெறுகின்ற நிர்வாகங்கள், அரசாட்சிகள் எல்லாவற்றையும் யோசித்து பார்க்கும்போது 2 வகையான அரசாட்சிகள் இருக்கிறது. அதிகாரத்தை ஒரு மையத்திலே குவிக்கின்ற ஒரு அரசாட்சி இருக்கிறது. சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் என்றதை சொல்லுகிறோம். அதிகாரத்தை ஒரு மையத்திலே குவிப்பது, ஒரே நபர் ஆண்டு கொண்டிருப்பது.
இன்னொன்று டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர், அதிகார மையத்தை பரவலாக்குவது, எல்லாருக்கும் அதிகாரம் கொடுப்பது. அதைத்தான் நாம் மக்களாட்சி என்று சொல்கிறோம். சின்ன சின்ன நிர்வாகங்கள் வருவது, அனைவரும் பொறுப்புகளை நிறைவேற்றுவது. இப்படி செய்யும் போது எல்லாரும் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக மாறுகிறார். ஒரே மனிதன் அதிகமான காரியங்களுக்கு கணக்கு ஒப்புவிப்பது போய் அவரவர் சின்ன சின்ன காரியங்களுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக மாறுகிறார்கள். அதன் மூலமாக பொறுப்பாண்மை ஒவ்வொருவருக்கும் கிடைக்கின்றது, திறமைகள் ஒவ்வொருவருக்கும் கூடுகின்றது. இப்படிப்பட்ட தன்மையைத்தான் ஆண்டவர் இதன் மூலமாக நமக்கு கற்றுத்தருகின்றார். ஆகினாலே உக்கிரானத்துவம் என்பது அதனுடைய சிறப்பு எதிலே இருக்கிறது என்று சொன்னால், பொறுப்புகளை எல்லாரிடத்திலும் பகிர்ந்து கொடுப்பது. அதன் மூலமாக ஆண்டவர் விரும்புகிற வகையில் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை, வளங்களை, ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற திறமைகளை, தாளந்துகளை நாம் பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது அநேகர் ஆண்டவருக்காக பயன்படுத்தப்படுகிறார்கள், ஆண்டவராலே பயன்படுத்தப்படுகிறார்கள், ஆண்டவருக்கு உரியவர்களாகவும் வாழுகிறார்கள். இது ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாகவும் அமைகின்றது. இரண்டாவது பகுதி 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள். இதிலே நீங்கள் பார்க்கும்போது சிறப்பான மக்கதோனியா திருச்சபையை பற்றி இதிலே வாசிக்கிறோம். அவர்கள் எருசலேமில் இருக்கிற பஞ்சத்தினாலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பரிசுத்தவான்களுக்கு தர்ம காரியங்களை செய்தது இதிலே சொல்லப்பட்டது. இந்த பகுதியில் இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், ஒருவருக்கொருவர் வளங்களை சமநிலைப்படுத்திக் கொள்வது. இதுதான் ஒரு சிறந்த பொறுப்பாண்மை, ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு சிறந்த பொறுப்பாண்மை. ஈக்குவலைசிங் தி ரிசோர்சஸ் அக்கார்டிங் டு த நீட் ஆஃப் த பீப்புள் இஸ் த ஜென்யூன் ஸ்டூவர்ஷிப் விச் காட் லைக்ஸ். கர்த்தர் விரும்புகின்ற உண்மையான உக்கிரானத்துவம் என்பது என்னவென்றால், வளங்களை மக்களுடைய தேவைக்கு ஏற்ற வண்ணமாக சமன்படுத்துவது. இதில் நீங்கள் கவனிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஒரு அருமையான வார்த்தையை சொல்கிறார். சமநிலை பிரமாணம் என்கின்ற ஒன்றை சொல்கிறார். இந்த சமநிலை பிரமாணம் என்று சொன்னால் என்ன? இப்பொழுது உங்களிடத்திலே ஆண்டவர் வளத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வளம் இல்லாதவர்களுக்கு நீங்கள் இப்பொழுது கொடுத்தால், அவர்களுக்கு ஆண்டவர் வளத்தை கூட்டி கொடுக்கும் போது உங்களுக்கு குறைச்சல் ஏற்பட்டால் அவர்களும் என்ன செய்வார்கள்? உங்களுக்கு உதவி செய்வார்கள். அப்படியானால் தேவை எப்பொழுதெல்லாம், யாருக்கெல்லாம், எந்த இடத்திலெல்லாம் ஏற்படுகிறதோ அந்த இடத்திற்கெல்லாம் அதிகமாக தேவைக்கு மிஞ்சி இருக்கிறவர்கள் அதை கொடுத்து சமநிலைப்படுத்தி எல்லாருக்கும் தேவைகள் பூர்த்தியாகும். இதைத்தான் சமநிலை பெருமானம் என்று சொல்கிறார். இதிலே மக்கதோனியா திருச்சபையை குறித்து மிகுந்த பாராட்டுதலாக இந்த பகுதியில் எழுதியிருப்பதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் தங்களுடைய அபரிமிதமான வரவுகளிலே இருந்து இந்த தர்ம காரியத்தை செய்யாமல் கொடிய தரித்திரத்திலிருந்து செய்தார். ஏனென்றால் அவர்களுக்கே தரித்திரம் இருந்தது. ஆனாலும் அந்த தரித்திரத்தின் மத்தியிலும் அவர்கள் கொடுத்த அந்த தன்மையை, அவருடைய மனப்பக்குவத்தை சில வார்த்தைகள் மூலமாக மிக அருமையாக பவுல் இதில் விளக்குகிறார். எப்படி சொல்கிறார் என்றால், பரிபூர்ண மகிழ்ச்சியோடு மிகுந்த உபத்திரவத்திலிருந்து திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் முன்பு தங்களை தாங்களே தேவனுக்கு ஒப்புக் கொடுத்தார்கள். பின்பு தங்களுடையதெல்லாம் தேவனுடையவர்களுக்கு கொடுத்தார்கள். ரெண்டும். இன்றைக்கு அநேகர் தேவனுக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள், ஆனால் கர்த்தர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாய். அதனால்தான் திருமறை மிக தெளிவாக சொல்கிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு தன்மை இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். திருமறை நமக்கு நினைப்பூட்டுகிறது. ஏனென்றால் தேவையில் உள்ளவர்கள் எல்லாமே தேவன் நேசிக்கிறவர்கள். யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ அவர்களை தேவன் நேசிக்கிறார். யாரையெல்லாம் தேவன் நேசிக்கிறாரோ அவர்களையெல்லாம் நாமும் நேசிக்க பழக வேண்டும். அவருடைய தேவையை நாம் சந்திக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த சமநிலை பிரமாணம் என்பதை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இந்த பகுதியின் மூலமாக கற்றுத்தருகிறார். அப்படி நாம் வளங்களை சமநிலைப்படுத்தும் போது அது பொறுப்பாண்மையிலே ஒரு சிறந்த ஒரு நுணுக்கமாக, நுட்பமாக குறிப்பிடப்படுகிறது என்றால் அது முக்கியமான ஒரு நுட்பம். சில நேரங்களிலே ஆட்சிகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன என்றால்,
பணத்தை ஏற்கனவே சேர்த்து வைத்தவர்களுக்கு அதிகமாக சாதகமாக அரசாட்சிகள் மாறி போவதனாலே இன்னும் அதிகமாக பணங்களை குவித்துக் கொண்டே இருக்கிறார். ஏழையாக இருக்கிறவர்களோ இன்னும் தரித்திரத்திற்கு நேராக போய்கொண்டே இருக்கிறார். அப்படியானால் தரித்திரம் ஒருபுறம் அதிகமாகிக் கொண்டே போகிறது, இல்லாமை ஒருபுறம் அதிகமாகிக் கொண்டே போகிறது, இன்னும் சேமிப்புகள் சிலருக்கு அதிகரித்துக் கொண்டே போகிறது. இந்த பெருத்த வேறுபாடுகள் அநேக இடங்களிலே அரசாங்கங்களிலே அரசாட்சிகளிலே ஏற்படுவதற்கு காரணம் என்னவென்றால், இந்த சமநிலை பிரமாணம் என்று சொல்லி திருமறை நமக்கு கற்றுத்தருகிறதே, அதை நாம் கற்றுக்கொள்வதில்லை, நடைமுறை வாழ்க்கையிலே பயன்படுத்துவதில்லை. ஒருவேளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளிலே இந்த சமநிலை பிரமாணத்தை நாம் கடைபிடிக்காமல் இருப்போமானால் கர்த்தருடைய பார்வையிலே குறைவுள்ளவர்கள். அவர் கணக்கு கேட்கின்ற நாட்களிலே நம்மால் ஆண்டவர் விரும்புகிற வண்ணமாக கணக்கு ஒப்புவிக்க முடியாது. ஆனால் இந்த மக்கதோனியா திருச்சபையாரை பாருங்கள், மனமகிழ்ச்சியாக அதை செய்த காரணத்தினாலே கர்த்தருக்கு முன்பாகவும் அவர்கள் சிறப்பான மனிதர்களாக இருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலாலும் பாராட்டப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கும் பல நூற்றாண்டுகள் கடந்து திருமறையில் வாசிக்கும் போதெல்லாம் இந்த மக்கதோனியா திருச்சபையாருடைய உதாரத்துவமான பங்களிப்பை நாம் இன்றைக்கும் நினைவுகூறுவோம். ஆனால் காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. யாரும் இந்த மக்கதோனியா பகுதியில் இருந்த திருச்சபையை மறக்கவே இல்லை. காரணம் என்னவென்றால், மிகுந்த கொடிய தரித்திரத்திலிருந்து அவர்கள் செய்த காரணத்தினாலே நூற்றாண்டுகள் கடந்து நினைவு கூறப்படுகிறார். ஏனென்றால் இப்படிப்பட்ட சிறந்த காரியங்கள் தான் பல நூற்றாண்டுகளை கடந்தும் இந்த உலகத்தில் சிறந்தவைகளாக நிலைநிற்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இதில் இருக்கிறது. மூன்றாவது திருமறை பகுதி மிக அருமையான ஒரு வேத பகுதி. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம் 14 முதல் 30 வசனங்கள். இதில் நாம் அடிக்கடி வாசித்த ஒரு வேத பகுதி. தாலந்துகள் குறித்த ஒரு உண்மை. ஒரு வீட்டு எஜமான் பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பாக இருக்கிறார் என்று இந்த உவமையிலே சொல்லப்பட்டது. அவன் என்ன செய்கிறான் என்றால், தன்னுடைய உடைமைகளை எல்லாம் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றான். அப்படி கொடுக்கும்போது அவருடைய திறமைக்கு தக்கதாக ஒருவரிடத்திலே 5 தாலந்தும், மற்றொரு 2 தாலந்தும், ஒருவனிடத்திலே 1 தாலந்தையும் கொடுத்து அவன் தூர பிரயாணமாய் மீண்டும் தன்னுடைய காலம் வந்தபோது திரும்பி வந்து அவரிடத்திலே கணக்கு கேட்கிறதை பார். இந்த ஓமையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் கொடுத்திருக்கிற வளங்களை நாம் அவர் விரும்புகிற வண்ணமாகவே அதை பெருக்கிக் கொண்டு போகிற போது நிச்சயமாக நம்முடைய பொறுப்பாண்மை ஆண்டவராலே பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு பொறுப்பாண்மையாக மாறுகிறது. மல்டிப்ளையிங் த ரிசோர்சஸ் இன் காட்ஸ் வே இஸ் த ஜெனியூன் ஸ்டூவர்ட்ஷிப் which God appreciates and approves. ஆண்டவர் இப்படிப்பட்ட சிறந்த பொறுப்பாண்மையை பாராட்டுகிறார், அங்கீகரிக்கிறார். இதில் நாம் கவனிக்கும் போது இந்த சிறந்த தாளந்துகளை எல்லாம் ஆண்டவருக்கு ஏற்ற வண்ணமாக, எஜமானுக்கு ஏற்ற வண்ணமாக பயன்படுத்தின அந்த ஊழியக்காரர்களை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாய் நான் உன்னை அநேகத்திற்கு அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்கிறார். அப்படியானால் அவர்களுடைய சிறந்த தன்மை கொஞ்சமாய் கொடுக்கப்பட்டதில் உண்மையாயிருந்தார். அந்த உண்மைக்கு அந்த எஜமான் அவர்களுக்கு தகுந்த பலாபரனை கொடுக்கிறார். ஏனென்றால் பயன்படுத்தாத அந்த மனிதனிடத்தில் இருக்கிற அந்த தாளந்தையும் எடுத்து உள்ளவனிடத்திலே நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லி அவனுக்கு கொடுக்கிறார். இதை நாம் கவனித்து பார்க்கும்போது திறமை உள்ளவன் என்று சொன்னால் திறமை உள்ளவன், கர்த்தருக்காக வாழுகின்ற மனப்பக்குவம் உள்ளவன், அர்ப்பணிப்பு உள்ளவன், ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் உள்ளவன், இப்படிப்பட்டவனிடத்தான் உள்ளவன். அப்படி உள்ளவனிடத்திலே கொடுக்கும்போது அவன் ஆண்டவருக்காக இன்னும் அதிகமாக உழைக்கிறான், இன்னும் அதிகமாக அந்த வரங்களை பெருக்கிக் கொள்கின்றான். அதைத்தான் நாம் இதிலே இந்த ஊமையிலே நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் 5 தாலந்து பெற்றவனும் 2 தாலந்து பெற்றவனும் அதை 10ஆக மாற்றினார்கள், 4ஆக மாற்றினார்கள் என்பது பெரிய காரியம் அல்ல. ஆனால் அந்த எஜமானுடைய பார்வையில் விரும்பத்தக்க வண்ணமாக அதை பெருக்கி இருக்கிறார். தீமையான வழிகளிலே அதை அவர்கள் விருத்தி செய்யவில்லை.
அந்த எஜமான் விரும்புகிற வண்ணமாக அதை பெருக்கி இருக்கிறார். ஆகினால்தான் அவருடைய விருப்பத்திற்கேற்ற வண்ணமாக தாளந்துகளை, கொடுக்கப்பட்ட வளங்களை அவர்கள் பெருக்கின காரணத்தினாலே அந்த எஜமானால் அவர்கள் பாராட்டப்படுகிறார். அது மாத்திரமல்ல, நமக்கும் பல தாளந்துகள், திறமைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆன்மீக காரியங்களிலும் பல தாளந்துகள் பெற்றவர்கள் இருக்கிறார். இன்றைக்கும் பல வரங்களை பெற்றவர்களை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அவர்கள் பயன்படுத்துகிற அந்த வரங்களை குறித்தும் அவர்கள் கர்த்தரிடத்திலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர். இன்றைக்கு அநேக நேரங்களிலே ஆண்டவர் ஆவியின் வரங்களை கொடுத்திருக்கிறார். ஆகினாலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோம், அசுத்த ஆவிகளை விரட்டுகிறோம் என்றெல்லாம் சில நேரங்களிலே பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம். இதையெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இதன் மூலமாக வருகின்ற கனத்தையும் மரியாதையும் நாம் யாருக்கு செலுத்துகிறோம்? நாம் இந்த வரங்களினாலே, இதை பயன்படுத்துவதனாலே வருகின்ற மதிப்பு, கனம் யாருக்கு செல்கிறது? ஒரு தனிப்பட்ட ஊழியத்திற்கா? அந்த ஊழியருக்கா? இதையெல்லாம் கொடுத்து இந்த மனிதனை பயன்படுத்துகிறாரே அந்த கடவுளுக்கா? இது யோசித்து பார்க்கும்போது அநேக நேரங்களிலே யார் அதற்கு உரியவரோ அவருக்கு அந்த கனமும் மரியாதையும் கிடைக்காமல் இருப்பதை நாம் அநேக இடங்களிலே பார்க்கின்றோம். ஆனால் இதை குறித்து நாம் தெளிவாக உணர்ந்து கொள்வதற்கு மலைச்சொற்பொழிவிலே 5, 6, 7 அதிகாரங்கள் மத்திய நற்செய்தி நூலில் 7ஆம் அதிகாரத்தினுடைய நிறைவு பகுதிக்கு நீங்கள் வருவீர்களானால் அந்த பகுதியிலே ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு அருமையான ஒரு சம்பவம் அதிலே இருக்கின்றது. 21ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் சொல்லுகிறார், அநேகர் அந்த நாட்களிலே வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோமே, உம்முடைய நாமத்தினாலே அற்புத அடையாளங்கள் நிகழ்த்தினோமே, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனங்களை சொன்னோமே என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்களை பார்த்து, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று நான் சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதற்கு காரணம் என்னவென்றால், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் நுழைகிறதில்லை என்று மிக தெளிவாக ஆண்டவர் சொன்னார். அதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை தானே பயன்படுத்தினார்கள். அதில் என்ன தவறு இருக்கிறது? சில நேரங்களிலே நீங்களும் நானும் அதை நினைக்கலாம். அவர்கள் வேறு நாமத்தை பயன்படுத்தவில்லை, ஆண்டவருடைய நாமத்தை தான் பயன்படுத்தினார்கள். அதன் மூலமாக அற்புதம் செய்தார்கள், தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், அசுத்த ஆவிகளை துரத்தினார்கள். ஆனால் அங்கே இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், இவர்கள் எல்லாரும் ஆண்டவரையும் அவருடைய பெயரையும் அவருடைய வல்லமையும் பயன்படுத்தினவர்கள். ஆனால் அவர்கள் ஆண்டவராலே பயன்படுத்தப்பட்டவர்கள் அல்ல. They used God and His power and His name, but they were not used by God. கடவுளாலே பயன்படுத்தப்பட்டவர்கள் அல்ல. கடவுளை பயன்படுத்துகிறவர்களுக்கும் கடவுளால் பயன்படுத்தப்படுகிறவர்களுக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கு. நம்மை நாமே இன்றைக்கு கேள்வி கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், நான் ஆண்டவரையும் அவருடைய பெயரையும் அவருடைய ஆற்றலையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு மனிதனா, அல்லது ஆண்டவராலே பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மனிதனா? Am I using the name and the power of God, or I am used by God? இந்த கேள்வி நாம் கேட்டு பார்க்க வேண்டும். என்றால் நான் யாரை பயன்படுத்துகிறேன், யாருடைய பெயரை பயன்படுத்துகிறேன், நான் யாரால் பயன்படுத்தப்படுகிறேன்? நாம் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற போது நாம் சிறந்த உக்கிரானக்காரர்களாக இருக்கலாம். ஏனென்றால் நமக்கு முதல் வேத பகுதியிலே வாசித்தது போல பகிர்ந்து அளிக்கின்ற தன்மை நமக்கு நிச்சயமாக உருவாகும். சமநிலைப்படுத்தி ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள் உருவாகும். தேவையில் உள்ளவர்கள் மீது கரிசனை நமக்கு ஏற்படும். இந்த 3வது வேத பகுதியிலே பார்க்கிற வண்ணமாக, கர்த்தர் விரும்புகிற வண்ணமாக இதை நாம் வளப்படுத்திக் கொள்ள வேண்டும், பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற ஆசை நமக்கு உருவாகும். அப்படி செய்யும் போதுதான் நாமும் கர்த்தருடைய பார்வையிலே சிறந்த மனிதர்களாக இருப்பது மாத்திரமல்ல, அநேகருக்கு நாம் பயனுள்ள மனிதர்களாகவும் இருப்போம். ஜார்ஜ் முல்லர் என்கின்ற ஒரு அருமையான தேவ மனிதனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். 93 வயது வரையிலும் வாழ்ந்தார். லண்டன் மாநகரத்திலே தங்கியிருந்த, வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும்படியாக தன்னுடைய ஊழியத்தை
தன்னுடைய 27வது வயதிலே துவங்கினார். மிக சிறந்த ஒரு நற்செய்தியாளர். அவருடைய காரியங்கள் எல்லாம் யோசித்து பார்க்கும்போது மிக ஆச்சரியமாக இருக்கும். இந்த பணியை செய்து கொண்டிருந்த இவருக்கு ஒரு நாள் தேவை நிறைந்த ஒரு கூட்ட மக்களை பற்றிய கரிசனையை ஆண்டவர் தந்தார். அது யார் என்றால் அனாதை குழந்தைகள். இந்த அனாதை குழந்தைகளை பற்றி கரிசனை இவருக்கு ஏற்பட்ட உடனே அவர்களுக்கென்று ஒரு விடுதியை துவங்கினார். கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய சிறந்த எண்ணத்தை புரிந்து கொண்டு பயனடையும்படியாக அனாதை குழந்தைகள் அநேகர் வந்து அதிலே சேர்க்கப்பட்டார்கள். கொஞ்ச நாளைக்குள்ளாக 2000 குழந்தைகள் வந்து சேர்ந்தார்கள். அப்புறம் அடுத்தடுத்த இடங்களிலே இதற்கான கிளை மையங்களை துவங்கினார். அநேகருக்கு அவர் உதவியாளராக இருந்தார். அநேகருடைய வாழ்வை புதுப்பிக்கிறவராக இருந்தார். அந்த வாழ்வை நிலைப்படுத்துகிறவராக இருந்தார். இந்த உலக வாழ்விலே அவர்கள் கர்த்தருக்குரியவர்களாக வாழ்வதற்கு அவர்களுக்கு ஒரு இருப்பிடத்தை உருவாக்கி அனுதினமும் 3 வேளை உணவையும் கொடுத்து மிக சிறப்பாக அவர்களை பராமரித்தார். ஆனால் அவர் இறக்கின்ற போது 10,000த்திற்கும் அதிகமான அனாதை குழந்தைகளை ஆதரித்துக் கொண்டிருக்கிறதாக அவருடைய இயக்கம் இருந்தது. அப்படியானால் இந்த மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த திறமையை, ஆண்டவர் கொடுத்த வரத்தை, வளத்தை எவ்வளவு சிறப்பாக பயன்படுத்தியிருக்கிறார். இதிலே அவர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், ஒருபோதும் இந்த அருமையான பிள்ளைகளுடைய தேவைக்காக நான் யாரிடத்திலும் உதவி கேட்டு ஒரு கடிதம் எழுதினதில்லை. தொலைபேசியிலே நான் ஒருபோதும் ஒருவரிடத்திலும் கேட்டதில்லை. நிச்சயமாக என் தேவைக்கும் இந்த பிள்ளைகளுடைய தேவைக்கும் நான் யாரையும் நோக்கி பார்த்ததே இல்லை என்று சொன்னார். அப்படியானால் இந்த மனிதன் செய்ததெல்லாம் என்ன என்று கேட்டார். தேவைகள் ஏற்படும் போதெல்லாம் மணிக்கணக்காக தன்னுடைய நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பது. அவருடைய ஜெபிக்க அநேகர் அவரிடத்திலே வந்து தானாகவே உதவி செய்தார்கள். தங்கள் வீட்டிலே விசேஷங்கள் நடக்கும்போது ஏதாவது உணவுப் பொருள்கள் மிஞ்சிவிட்டால் உடனடியாக அவர்களுக்கு ஞாபகத்திற்கு வருவது ஜார்ஜ் முல்லர் நடத்துகின்ற இந்த சிறந்த சேவை நிறுவனங்கள் தான். உடனடியாக அனுப்புவார். ஆகையினாலே அநேக உதவும் கரங்களை ஆண்டவரே உருவாக்கி கொடுத்தார். அப்படி பார்க்கும்போது அவராலே அந்த நிறுவனத்திலே பணி செய்தவர்கள் ஆயிரக்கணக்கானவர், பயனடைந்தவர்கள் அநேகர், ஆண்டவராலே பயன்படுத்தப்பட்டவர்கள் அநேகர். இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிறிய துவக்கம் அது எவ்வளவாய் பெருகி இருந்தது. இப்படிப்பட்ட மனிதர்களை பார்க்கும்போது நிச்சயமாகவே மத்திய 25ஆம் அதிகாரத்தில் இந்த உக்கிரானைக்காரனை பார்த்து ஆண்டவர் சொன்னது போலவே இந்த சிறந்த மனிதர்களையும் பார்த்து நிச்சயமாக சொல்வார், உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே என்று அவர் இவர்களை நிச்சயமாக அழைத்திருப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நாமும் இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவன் கொடுத்திருக்கின்ற அனைத்து வளங்களுக்கும், வாய்ப்புகளுக்கும், சந்தர்ப்பங்களுக்கும், சிலாக்கியங்களுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதை நாம் உணர்ந்து இந்த நாளிலே நான் எவ்வளவாக ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கிறதை எந்தெந்த விதத்திலெல்லாம் நான் பயன்படுத்தியிருக்கிறேன், அவர் விரும்புகிற வண்ணமாக நான் பயன்படுத்தியிருக்கிறேனா, என்னுடைய பயன்பாட்டின் மூலமாக அவருடைய நாமம் மகிமை அடைந்திருக்கிறதா என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்கும்போது நிச்சயமாக நாம் அப்படி கர்த்தர் விரும்புகிற வண்ணமாக பயன்படுத்தி இருந்தால், கர்த்தராலே பயன்படுத்தப்பட்டிருந்தால் நிச்சயமாகவே சிறந்த மனிதர்கள். ஆகவே ஒருவேளை அதில் நாம் குறைவுள்ளவர்களாக இருந்தால் இந்த நேரத்திலே அதை உணர்ந்து நாம் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்முடைய குறைகளை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை புதுப்பிக்க வல்லவராக இருக்கிறார். மீண்டும் தம்முடைய நாம மகிமைக்காக நம்மை பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னும் அநேக தாளந்துகளை நமக்கு தந்து நம்மை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆகையினாலே இந்த நேரத்தில் அவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே இன்னும் என்னை ஏற்றுக்கொண்டு உமது கிருபையினால் என்னை பலப்படுத்தும், நான் இன்னும் உமக்கு பிரியமுள்ளவனாக வாழட்டும் என்று சொல்லி நாம் அர்ப்பணிப்போமா? தேவன் நம்மை தம்முடைய நாமத்திற்கு மகிமையாக வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். அவருக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்புள்ள கர்த்தாவே, இந்த வேளையிலும் நாங்கள் ஒரு சிறந்த உக்கிரானக்காரராக உம்முடைய பார்வையிலே நாங்கள் எப்படி இருப்பது என்பதை குறித்து
வேத பகுதிகளின் வழியாக சிந்திக்க நீர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக சொல்லியிருக்கிறோம். நீர் எங்களுக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறீர், நேரத்தை கொடுத்திருக்கிறீர், வாய்ப்புகளை, வளங்களை, சந்தர்ப்பங்களை, சிலாக்கியங்களை கொடுத்திருக்கிறீர், வரங்களை கொடுத்திருக்கிறீர், திறமைகளை கொடுத்திருக்கிறீர். இவை எல்லாவற்றுக்கும் நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்கள் என்பதை உணர்ந்து, ஒருவேளை நாங்கள் இதுவரையிலும் எப்படி பயன்படுத்தி இருக்கிறோம், நாங்கள் உம்மாலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறோமா என்பதை எல்லாம் சிந்தித்து பார்க்க ஆண்டவர் எங்களுக்கு இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேளையிலும் எங்கள் குறைவுகளை உணர்கிறோம், உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை ஏற்று அங்கீகரித்து தொடர்ந்து உடைய நாமத்தின் மகிமைக்காக எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். துதி, கனம், மகிமை அனைத்தையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்புள்ள பிதாவே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள கிருபைக்கும் நேசமுள்ள பராமரிப்புக்கும் நம்ம எல்லாரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் பராமரிப்பும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கி இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். நிறைவு பாடலாக கீர்த்தனை புத்தகத்தின் பின்பகுதியில் இருக்கிற புத்தெழுச்சி பாடல்களில் 402வது பாடல், தத்தமாய் தந்தேன் எந்தனையே நித்தமும் முந்தனின் சேவைக்கே என்ற பாடலை பாடுவோம். தத்தமாய் தந்தேன் எந்தனையே நித்தமும் முந்தனின் சேவைக்கே, தத்தமாய் தந்தேன் எந்தனையே நித்தமும் முந்தனின் சேவைக்கே, துட்டனாய் அலைந்த பாவி நானே கட்டளை யாவையும் மீறினேனே, துட்டனாய் அலைந்த பாவி நானே கட்டளை யாவையும் மீறினேனே, பட்டமா பாடுகள் போதும் என்றே கிட்டியும் பாதமே வந்து நின்றே, தத்தமாய் தந்தேன் எந்தனையே நித்தமும் முந்தனின் எந்தனின் உள்ளத்தில் ஆட்சி செய்வி, சிந்தின ரத்தத்தால் சுத்தம் செய்வி, எந்தனின் உள்ளத்தில் ஆட்சி செய்வி, சிந்தின ரத்தத்தால் சுத்தம் செய்வி, எந்த இடத்திலும் என் நேரமும் முந்தனின் சாட்சியால் நின்றிடவே, எந்த இடத்திலும் என் நேரமும் முந்தனின் சாட்சியாய் நின்றிடவே, தத்தமாய் தந்தே எந்தனையே நித்தமும் நீ தந்த வேலையை நித்தமும் நான் நேர்மையாய் செய்திட சக்தியினே, நீ தந்த வேலையை நித்தமும் நான் நேர்மையாய் செய்திட சக்தியினே, ஏழ்மையில் ஏங்கிடும் மக்களுக்கு தாழ்மையாய் தொண்டு நான் செய்திடவே, ஏழ்மையில் ஏங்கிடும் மக்களுக்கு தாழ்மையாய் தொண்டு நான் செய்திடவே, தத்தமாய் தந்தே எந்தனையே நித்தமும் முந்தனின் சேவைக்கே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.